பந்தம் எது சொந்தம்? ஏம்மா அழாத அழாத. அக்கா அக்கா எழுந்திரி, குழந்தை அழுது பாரு, பால் கொடு. ஐயோ ஏன் இது, இதுக்கு வேற வேலை இல்லை, சும்மா நோய் நோயின்னு அழுதுட்டே இருக்கும். புட்டி பால் எடுத்து கொடு. குழந்தைங்க, என் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. என் குழந்தைங்க, என் குழந்தைங்க. மல்லிகா, எங்க மல்லிகா, குழந்தைங்க. என்னம்மா? குழந்தைங்க, என் குழந்தைங்க. மல்லிகா, என் குழந்தைங்க இங்கதான். என் குழந்தைங்க, குழந்தை, என் குழந்தைங்க இங்கதான். மல்லிகா, குழந்தை, குழந்தை இந்த பக்கம். நம்ம குழந்தை அழுது உங்களுக்கு கேக்குதுல்ல? குழந்தை, நம்ம குழந்தை அழுது உங்களுக்கு கேக்குதுல்ல? மல்லிகா, என் குழந்தைங்க, என் குழந்தைங்க. மல்லிகா, நம்ம குழந்தை தான் செத்து போச்சம்மா. அதான் பிறக்கும் போதே செத்து இருந்துச்சுல்ல. அழுது லலிதா குழந்தைமா. மனசை குழப்பிக்காம பேசாம படு. படுமா. படுமா. என்னடா கடவுளே, ரொம்ப பசிக்குதா? அவங்க தான் வீட்டுல ஒரு குழந்தை இல்லையேன்னு கோயில் குளம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவ என்னடா பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிறாள. என்ன ராஜா, அழாதிரி என் செல்லமே, குடிச்சிடுறா என் அம்மா. இந்த கோவிலில் இருக்கிற கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தது சபிதா. அதனால தான் உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன். நமக்கு சிங்கம் மாதிரி ஆம்பளை குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கோ. ஆமா, உங்க வீடு இந்த ஏரியால இருக்கிறதா தானே சொன்னீங்க? என் வீடு இல்லை, எங்கள் அப்பா அம்மா இருக்கிற வீடுன்னு சொல்லு. கல்யாணம் முடிச்சிட்டா பெத்தவங்க யாரும் ஆயிடுவாங்களா? சரி, அதை விடு. கடவுள் எல்லா கோயிலும் இருக்காரு. ஆனா உங்களை பெத்தவங்க, என்னோட மாமனார் மாமியார், அவங்கள எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுமா? கல்யாணத்தன்னைக்கு தான் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஆனா என்னைக்காவது அவங்க கிட்ட என்னை கூட்டிட்டு போங்க கார்த்திக். கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக். அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, மெதுவா பாத்துக்கலாவா? போகும்போது கூட்டு போறீங்களா? சரி வா. வாங்க மாமி. கார்த்திக், எப்பரா இருக்க? நல்லா இருக்கியா மாமி? இது என் வைஃப் சபிதா. வணக்கம்மா. வணக்கம். மகாலட்சுமி மாதிரி இருக்க. நன்னா இருமா. சபிதா, இவங்க வேதா மாமி, ரொம்ப வேண்டப்பட்டவங்க. மாமி, நான் மெட்ராஸ்ல தான் இருக்கேன். மேடவாகத்துல என் மாமனாருக்கு சொந்தமான கிரானைட் எக்ஸ்போர்ட் ஃபேக்டரி ஒன்று இருக்கு. அதை ஏன் பரப்புல தான் விட்டுருக்காரு. ஒரு வருஷம் பாத்துக்க சொல்லியிருக்காரு. நான் சக்சஸ்ஃபுல்லா டெவலப் பண்ணிட்டேன்னா பெங்களூர் இருக்கிற அத்தனை பிசினஸையும் நான் தான் பாத்துக்கணும். அப்படியா? பகவான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கான். உன்னை பெத்தவா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. எங்களுக்கு நேரமாச்சு மாமி, வாங்கல என் கார்லயே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். வேண்டாப்பா, கோயில சித்த நேரம் இருந்துட்டு அப்புறமா நான் நடந்து போய்க்கிறேன். சரி மாமி, நாங்க கிளம்புறோம். அம்மா நாங்க வரோம். வாமா. ச்சே, என்ன புள்ளையாண்டா இவன்? பெத்தவாளை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. பணம் மனுஷால எப்படியெல்லாம் மாத்துறது. இவெல்லாம் ஒரு மனுஷன். முருகா,
நீதான்ப்பா. டேய் 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 அடம் பிடிக்காதடா. என் பட்டு இல்லம்மா, கொஞ்சம் குடிமா, என் செல்லல்ல. மா குடிக்க மாட்டேங்குதுமா. எப்படியாவது கொடுத்துட்டு அகிலா, அதுக்காக குழந்தைய வெறுவைத்தோடவா விட முடியும்? அகிலா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தா பிரசாதம் எடுத்துக்க, குழந்தைக்கே இடு. நீ சரி சரி எடுத்துக்க. சரி சரி. இல்லம்மா இல்லம்மா. என்ன பால் குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாளா? ஆமா மம்மி, இங்க பாருங்க அப்படியே இருக்கு. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு புட்டி பால் கொடுத்தா எப்படி குடிக்கும்? இந்த காலத்துல எல்லா குழந்தைகளும் புட்டி பால் குடிச்சு தான் வளருது. இது என்னவோ அதிசயமா குடிக்க மாட்டேங்குது. இந்த வயசுலயே அடம். உன் குழந்தை உன்ன மாதிரி தானே அடம் பிடிக்கும். அகிலா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அப்படி வாயே. சரி மாமி. ஆ. மாமி 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 என்னடி? எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கேன், வா. உங்க வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்க. குட்டி பொண்ணா? மாமிக்கு ஒரு முட்டா கொடு. என்ன மாமி, ஏதாவது வேலை இருக்கா? ஒன்றும் இல்லடி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எல்லார் எதிர்க்கும் சொல்ல வேண்டாமேன்னு தான் உன்னை தனியாக கூப்பிட்டேன். என்ன? உங்க அண்ணன் கார்த்திகை கோயில்ல பார்த்தேன். அப்படியா? அண்ணன் எப்படி இருக்கு? அவனுக்கேடா ராஜாவாட்டா இருக்கான். அண்ணி எப்படி இருக்காங்க? அழகா இருக்காங்களா? கோடீஸ்வரர் ஆத்து பொண்ணாச்சே. கார்த்திக் ரொம்ப கொடுத்து வச்சவண்டி. அந்த பொண்ணை பார்த்தா நல்ல குணம் உள்ளவளா தான் தெரியறது. 2 பேரையும் வீட்டுக்கு வர சொன்னீங்களா? சொல்லாம இருப்பேனா? சொன்னேன்டி. அது அவ ஏதோ புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காளாம். அதாண்டி கிரைனட்டு. அதுக்கு பல லட்ச ரூபா போட்டிருக்காளாம். அதை பார்த்துக்கிறதுக்கே அவனுக்கு நேரம் பத்தலையா. மற்றபடி உங்க எல்லாரையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறான். நிஜமாவா சொல்றீங்க? எங்களெல்லாம் பார்க்கணும்னு அதுக்கு ஆசை இருக்கா? என்னடி இப்படி கேள்வி கேட்குற? ரத்த பசமாச்சே, விட்டு போயிடுமா? அவனுக்கு டைமே கிடைக்கலையா? கிடைச்சிருந்தா கண்டிப்பா வந்திருப்பான். மற்றபடி உங்க எல்லாரும் கேட்டதா சொல்ல சொன்னான். ஏன் மாமி போய் சொல்றீங்க? அதுக்கு எங்களை பார்க்கணுன்ற ஆசை இல்லைன்னா கூட பரவாயில்ல, பெத்த தாயை பார்க்கணுன்ற ஆசை கூடவா இல்லை? பாவம் அம்மா, அண்ணனையே நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. பணம்டி, பணம். பணம் மட்டும் இருந்தா போதும் நினைச்சுட்டான். பணத்துக்கு முன்னாடி பாசமாவது ஒன்னாவது. ஐயோ, உங்க குடும்பத்தையும் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டானே. அவன் நன்னா இருப்பானா? நாசம். வேண்டாம் மாமி, உங்க வாயால் அப்படிலாம் சபிக்காதீங்க. அண்ணன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அதாண்டி அகிலா, எதிரி கூட நன்னா இருக்கணும்னு நினைக்கிற பாரு. நீ ரொம்ப நன்னா இருப்படி. மாமி, அண்ணன் எங்களை பத்தி விசாரிக்காம இருந்தது அம்மா கிட்ட சொல்லாதீங்க. அதை அவங்களால தாங்க முடியாது. சொல்ல மாட்டேன்டி. வரும் மாமி. வா. சரி சரி, காக்கப்பாரு காக்கப்பாரு, அங்க பாரு. ஏன் அழற? என்ன வேணும் உனக்கு? அழக்கூடாதுரா செல்லக்குட்டி, அழக்கூடாதும்மா. சரி 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 சரி. நீ செல்ல குட்டிமா, நீ என் தங்க பொண்ணுமா. தங்கம் தானே நீ, சித்தி தங்கம். என்ன அகிலா இங்க சுத்திட்டு இருக்க? சும்மா அழுதுகிட்டே இருக்கா, அதை வெளியே தூக்கிட்டு வந்தேன். ஓஹோ, இங்க வரைக்கும் வருவீங்க, ஆனா வீட்டுக்குள்ள வர மாட்டீங்களா? மகாராணி அம்மா வாங்க வீட்டுக்குள்ள. அக்கா என்ன சமையல் ஆமா ஆமா வா. பண்ணிட்டு? மல்லிகா, மல்லிகா இங்க பார், யார் வந்திருக்கா பார். அடடடா அகிலா, என்னாச்சு பிள்ளைக்கு? இந்த அழுவுதே, வயிற்றுல ஏதோ பசியா? பசம்ப சூட்டு வயிற்றுலையும் காலையும் தடவு, எல்லாம் சரியா போகும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அதுக்கு பசி. பசியா? ஏமா இப்படி குழந்தை பசியில அளவிட்டு இருக்கீங்க? லலிதாட்ட சொல்லி முதல்ல பசியாத சொல்லு. ஏன் அகிலா, என்னாச்சு? அச்சோப்பா, அக்கா குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேங்குது. ஏன் அகிலா? ஏன்னா நான் என்னத்த சொல்வேன், ஆரம்பத்துல இருந்தே குழந்தை வேண்டாம் வேண்டான்னுச்சு. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா அந்த அம்மாக்கு அழகு கெட்டு போயிடுமா. அம்மா திட்டினாங்கன்னா ஊர்ல இருக்கிற குழந்தைங்களாம் தாய்ப்பால் குடிச்சுதான் வளருதா? எல்லாம் புட்டி பால் கொடுங்க போதுங்கிறா. இவ புட்டி பால் குடிச்சாலே வாந்தி எடுக்கிறா. என்ன பொம்பளை இவ, பச்சை பிள்ளை இப்படி பசியால துடிக்க வைக்கிறாள. பாவி மவ, அவளுக்கு எப்படி இதுக்கெல்லாம் மனசு வருது? ஏமா உங்க அம்மா கிட்ட சொல்லி அவன் மண்டையில உரைக்கிற மாதிரி நல்ல புத்திமதி சொல்ல வேண்டியதானே? யார் சொன்னாலும் அது கேட்க மாட்டேங்குது அண்ணாச்சி. சரி,
எனக்கு கொஞ்சம் திருநூறு எடுத்து வந்து பூசுங்க. கூறு கேட்டவள திருநீர் பூசினா அழுகு நின்றுமா இல்லை பசி ஆறிடுமா? முதல்ல பசி ஆத்துறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். அம்மா என்னம்மா நீ கவலைப்படாத அகிலா, எல்லாம் சரியா போகும். அம்மா அம்மா மல்லிகா ஒரு நிமிஷம் இங்கே வாயேன். இரு வாரேன். அம்மா குட்டி அழாதுடி, என் பட்டுக்குட்டி அழாதுடி சொல்லும், அழக்கூடாதுமா. அகிலா நான் வசூல் போகிறேம்மா, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைய எடுத்துகிட்டு போ. மம்மி மம்மி அகிலாவா வாடி வா. குழந்தை என்ன பண்றா? பால் குடிச்ச உடனே அழுகே நிறுத்துச்சு. லலிதா பால் கொடுத்தாளா? நீங்க ஒண்ணு மல்லிகாக்கா கொடுத்தாங்க மம்மி. இது அழறத பார்க்க முடியாம அவங்க தூக்கி வச்சு பால் கொடுத்தாங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த தாய்மை உணர்வை பாருங்களேன். அதாண்டி தாய்மைங்கிறது. இதை உன் அக்கா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே. அந்த மல்லிகா புரிஞ்சு வச்சிருக்கா. ஏன்னா அவர் 2 குழந்தைய பெத்தவளாச்சே. அதான் குழந்தையோட பிடிப்பு என்னங்கிறது அவளுக்கு புரியறது. அதெல்லாம் சரி மாமி. மல்லிகாக்கா பால் கொடுத்த விஷயம் லலிதாக்கா தெரிஞ்சது அவ்வளவுதான், ருத்ர தாண்டவம் ஆடிரும். பயமா இருக்கு. தெரியட்டுமே, அப்பவாவது அவளுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். இந்த பரடி மல்லிகா ஒரு குழந்தைய காப்பாத்திருக்கா. அவ மனசு கஷ்டப்படும்படி இந்த லலிதா ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோ, அப்புறம் நானே பொல்லாதவளா மாறிடுவேன். முதல்ல குழந்தைய கொண்டு போய் உள்ள படுக்க வை. அவளுக்கு இது தெரியும் போது நான் பார்த்துக்கிறேன். போ. அகிலா எங்க போயிட்டா அவ? அகிலா எங்க தொலைஞ்சா? வேத மாமி வீட்டுல கூட இல்ல. அகிலா எங்க? எதுக்கு தேர்ற? பால் பவுடர் வாங்க போனா அவ பாட்டு குழந்தை தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டா. ஆமா, உனக்கு திடீர்னு அக்கறை வரும். என்னைக்காச்சும் குழந்தைய ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்திருப்பியா? பேருக்கு தான் பெற்றிருக்கேன், ஆனா பாத்துக்கிறதுலாம் அகிலாக்கா. அதிக பிரசங்க தனமா பேசாத. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். அகிலா எங்க? அகிலாக்கா குழந்தைய தூக்கிட்டு அண்ணாச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க. யாரை கேட்டு அண்ணாச்சி வீட்டுக்கு போனா அவ? நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்காதே செஞ்சுட்டு இருக்கா அவ. பாவம் மல்லிகாக்கா, அவங்களே குழந்தைய பறி கொடுத்துட்டு இருக்காங்க. உன் குழந்தைய பார்த்தாச்சு அவங்க மனசு ஆறுதல் ஆடிட்டுமே. தேவையில்ல. அவ குணம் சரியில்லை, அதனாலதான் அவள் குழந்தை தங்கல. அந்த பொம்பளைய கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. இவ வேணா போய் பழகிக்கட்டும். ஏன் குழந்தைய ஏன் கொண்டு போறா? செயினை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என் மேல திருட்டு பட்டம் கட்டினவ தானே அவ. நான் தற்கொலை முயற்சி பண்ணிக்கிற அளவுக்கு என்ன தூண்டி விட்டுவ அவ. இரு, இன்னைக்கு 2ல 1 பாத்துக்கிறேன். அகிலா, குழந்தை பால் அகிலா குடிக்க சும்மா இருக்கணும். இங்கே இருக்க. எவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு இருக்கேன். குழந்தைக்கு பால் பவுடர் வாங்கணும்னு கடைக்கு. என்ன இதெல்லாம்? இல்ல
தினம் மல்லிகாக்கா தான் குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க, நீ தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே. ஏன் குழந்தைக்கு பால் குடிக்கிறதுக்கு நீ யாரு? இல்ல குழந்தை பசியால துடிச்சது, பால் கொடுத்தா என்ன தப்பு? குழந்தைய பெத்தது நான், நீ யார் என் குழந்தைக்கு பால் கொடுக்க? அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஓம் புத்தி தான் வரும். இந்த குழந்தை உங்களோட சேர்ந்து கச்சடா ஆயிடக்கூடாது. இதை நான் ராயலா வளர்த்தணும்னு ஆசைப்படுறேன். உன் பாலோட சேர்த்து இதுக்கு உன்னோட குணத்தையும் தரியா? லலிதா, நீ ரொம்ப அதிகமா பேசுற. குழந்தைக்கு பால் கொடுத்தா அழகு கெட்டுப்படும், கொடுக்க மாட்டேன்ட்ட. ஒன்னு மாதிரி நாங்களும் அப்படியே விட்டுற முடியுமா? நீ வாய மூடு. இது எங்களோட சேர்ந்து நீயும் கச்சடா ஆயிட்டியா? இதுக்கெல்லாம் ஐடியா நீ தான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் தான் ஐடியா கொடுத்தேன். அதுல என்ன தப்பு? உன் அடாவடித்தனத்துக்காக குழந்தை இழக்க நாங்க தயாரா இல்ல. ஏன் குழந்தை எப்படி இருந்தா உனக்கு என்னடி? லலிதா, வாய மூடு. உன் திமிருக்கு ஒரு அளவே இல்லையா? அவளே குழந்தைய பறி கொடுத்து பாவம் அம்போன்னு உட்காந்துட்டு இருக்கா. அதை புரிஞ்சுக்காம பிள்ளை பேசிட்டு இருக்கே. ஏய், உன் குழந்தைக்கு அவ பால் கொடுத்ததுல என்னடி தப்பு? லலிதா, மனசு பொறுக்க முடியாம தாமா என் பொஞ்சாது இப்படி பண்ணிட்டா. தப்புன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருக்கு. இது ஆரம்பத்திலே நிறுத்தி இருக்கணும். கொடுத்த வரைக்கும் கொடுத்தாச்சு. பால் கொடுத்ததுக்கு இந்த காசு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அடி பாவி, தாய்மைக்கே விலை பேசுறியா? உன் குழந்தை உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக அவ பால் கொடுத்தா, அதை புரிஞ்சுக்காம அதுக்கு நீ காசு கொடுக்க போறியா? ஒன்ன என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த எப்படி? பரவாயில்ல, இருக்கட்டும். இது வியாபாரமாவே இருக்கட்டும். என் தாய்மைக்கு நீ கொடுக்கிற கூலி நான் ஏத்துக்கிறேன். முதல்ல என் குழந்தைய கொடு. அக்கா, அடி பாவி, இவ்வளவு பெரிய தண்டனை உனக்கு தேவையா? எவ்வளவு கீழ்த்தனமா பேசிட்டு போற பாத்தியா? இது தேவையா? கடவுளே, தலையெழுத்து. பெரியவங்க சொன்னா கேட்கணும். இன்னைக்கு நீ தானே அவஸ்தைப்படுற. ஐயோ, ஜுரம் இன்னும் குறையவே இல்லையே. அம்மா வாங்க. எப்ப இருந்து ஜுரம்? நேத்து சாயந்தரத்துல இருந்தே ஜுரம் தான். இன்னைக்கு வலி வேற ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றா. அகிலா, வா நம்ம வெளில நிப்போம், டாக்டர்மா பார்க்கட்டும். அப்பா, என்னம்மா, என்ன ஆச்சு? அக்காவுக்கு ஜுரம் அதிகமாகி அணத்த ஆரம்பிச்சிட்டாப்பா. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் மாமி போய் டாக்டர் கூட்டு வந்தாங்க. பச்சை குழந்தைய பட்னி போட்டா அது அவளுக்கே வினையா திரும்பி எடுத்து. இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை? ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு பால் கொடுக்காதனால நெறி கட்டிருக்கு, அதனால வந்த ஜுரம் தான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இந்த டேப்லெட்லாம் வாங்கி கொடுத்துருங்க, சரியாயிடும். டாக்டர்மா, பச்சை உடம்புக்காரி, இதெல்லாம் எப்படி கொடுக்கறதுன்னு. ஏமா, பெரியவங்க நீங்களா இருக்கும்போது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காதனால அது அவளுக்கும் டேஞ்சரு, குழந்தைக்கும் நல்லதில்ல. இப்படித்தான் சில பேர் தாய்ப்பால் கொடுத்தா எங்க அழகு கெட்டுப்படுமோ இல்ல நம்ம ஆரோக்கியம் குறைஞ்சிருமோன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. தாய்ப்பால் கொடுத்தாதான் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், அதே நேரத்துல குழந்தையும் நல்லா இருக்கும். அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி லலிதா பால் கொடுக்காம இருந்தால்னா அவளுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்தாலும் வரலாம். அதனால உங்க மகளையும் பேத்தியையும் காப்பாத்திக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், அவ கேட்க மாட்டேங்கிறாள டாக்டர். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், இதுக்கப்புறமா அவ கேட்கலன்னா அந்த மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. ஓகே டாக்டர், நான் வரேன். மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்துருங்கப்பா. ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிங்க மாமி. லலிதா, அப்பா மாத்திரை வாங்க போயிருக்காருமா, அதை சாப்பிட்டேன்னா எல்லாம் சரியா போயிடும்.
குழந்தைய கொடுமா, ஏம்மா? குழந்தைய கொடுமா. ஏன்னு சொல்லு. அதுக்கு பசிக்குதுமா, நான் பால் தரேன். இத பாரு, இப்ப நீ அழக்கூடாது. அம்மால அழாதுடா. இப்ப நீ அழுதா உனக்கு தான் வலிக்கும்.